தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் திராவிடர் இயக்க கொள்கை பிரகடன நூற்றாண்டு நிறைவு விழா மாநாட்டினை 2 நாட்களாக மிகவும் சிறப்பாக ஒருங்கிணைத்து 2ஆம் நாள் பொது அமர்வை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கிற பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆனூர் ஜெகதீசன் அவர்களே, இந்த நிகழ்வில் கருத்துரையாற்றி அமர்ந்திருக்கிற பல்வேறு கட்சிகளை சார்ந்த அமைப்புகளை சார்ந்த தலைவர்களே, இங்கே பெரியார் திராவிடர் கழகத்தின் சார்பில் 100 வெளியீடுகளை வெளியிட்டு அமர்ந்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் மக்கள் தலைவர் ஐயா வைகோ அவர்களே, அந்த நூல்களை பெற்றமர்ந்திருக்கிற தஞ்சை முனைவர் ஐயா ராஜேந்திரன் அவர்களே, மக்கள் தலைவர் வைகோ அவர்களுடைய முன்னணி தலைவர்கள் ஐயா கணேசமூர்த்தி அவர்களே, ஆர்பிஎம் என்று செல்லமாக அழைக்கப்படுகிற ஐயா மாரியப்பன் அவர்களே, ஐயா கிருஷ்ணன் அவர்களே, இந்த நிகழ்வில் என்னோடு கலந்து கொண்டிருக்கிற இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் பேரறிவாளன் அவர்களே, இளவேணில் அவர்களே, மாநில பொறுப்பாளர்கள் சிறுத்தை செல்வன் அவர்களே, சபாபதி அவர்களே, கண்ணதாசன் அவர்களே, மார்க்ஸ் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் தம்பி சுபாஷ் அவர்களே, எல்லாவற்றும் இந்த நிகழ்வை மிக நேர்த்தியோடு வழிநடத்தி கொண்டிருக்கிற தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எங்களுக்கெல்லாம் பெரியாரியத்தை போதித்து வருகிற ஐயா கோவை ராமகிருஷ்ணன் அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற பெரியாரின் பெருந்தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த வணக்கங்களை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, யூத மன்னர்களால் யூத மத குருமார்களால் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு கிடக்கிற யூதர் இனத்தை விடுவிக்க வந்த இயேசு அவர்களுடைய பிறந்த நாள் என்று, அதை போல பார்ப்பன மத குருமார்களால் பார்ப்பன சாமியார்களால் அடிமைப்பட்டு கிடக்கிற தமிழ் இனத்தை மீட்டெடுத்த தந்தை பெரியாரினுடைய நினைவு நாள், இரண்டையும் ஒருங்கிணைத்து 2 நாட்களாக பல்லாயிரக்கணக்கிலே இங்கே திரண்டிருக்கிறார்கள். இந்த மாநாடு ஒரு செய்தியை மிக எழுச்சியோடு இங்கே பதிவு செய்கிறது. தந்தை பெரியார் அவர்கள் 1925 சுயமரியாதை இயக்கம் தொடங்குகிறார். அதே ஆண்டு RSS இயக்கம் தொடங்கப்படுகிறது. 1925 தொடங்கப்பட்ட RSS இயக்கம் இந்தியாவிலே பல மாநிலங்களே வேறுவிட்டு படர முடிகிறது. அவருடைய கருத்துக்களை வட மாநிலங்களிலே ஈஸியாக செழுமையாக கொண்டு சேர்க்க முடிகிறது. ஆனால் தமிழகத்திலே RSS கொள்கைகளை கொண்டு செல்ல முடியவில்லை. 25 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இயக்கம் ஒன்று கூடி வட மாநிலங்களிலே நம்முடைய கொள்கைகள் எல்லாம் எளிமையாக போய்கொண்டிருக்கிற போது ஏன் தமிழகத்தில் நம்முடைய கொள்கைகளை கொண்டு சேர்க்க முடியவில்லை என்று 25 ஆண்டுகளுக்கு பிறகு மறுபரிசீலனை செய்கிறார்கள். அப்போது தமிழகத்திலே இருக்கிற RSS இயக்க தலைவர்கள் சொல்கிறார்கள், தமிழகத்திலே நம்முடைய கொள்கைகளை பரப்பவே முடியாது. ஏனென்றால் அங்கே பெரியார் என்கின்ற பாறாங்கல் இருக்கிறது, அந்த பாறைகளை நம்மால் உடைக்க முடியவில்லை என்று சொல்கிறார்கள். 25 ஆண்டு காலம் கழித்து RSS ஒரு முடிவுக்கு வருகிறார்களே, இப்பொழுது 100 ஆண்டுகள் கடந்து விட்டது. இந்த மாநாடு சொல்கிறது 100 ஆண்டு கடந்தாலும் பெரியார் பாறையை RSS தகர்க்க முடியாது என்று இந்த மாநாட்டினுடைய தோழர்கள் இங்கே பிரகடனப்படுத்தியிருக்கிறார். இந்த கொள்கை பெரியாருடைய கொள்கைகளை பிரகடனப்படுத்தியிருக்கிறார். தோழர்களே, இங்கே திராவிட இயக்கத்தினுடைய 100 விழா. திராவிட இயக்கம் தமிழகத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை செய்திருக்கிறது. அது என்ன புரட்சி? ஆயுதம் ஏந்திய புரட்சியா? மாவீரன் பகத்சிங் சொல்லுவார், ஆயுதம் ஏந்தி போராடுவது மட்டும் புரட்சி அல்ல, அமைதியாக போராடுவதும் கூட புரட்சிதான் என்று மாவீரன் பகத்சிங் சொல்வாரே, அதை போல அமைதியாக நீதி கட்சி திராவிட இயக்கங்கள் தன்
தந்தை பெரியார் அமைதி புரட்சியை இந்த மண்ணிலே மிகப்பெரிய பூகம்பமாக ஏற்படுத்தி இருக்கிறார். அது என்ன புரட்சி தோழர்களே? வெள்ளைக்காரன் இந்த நாட்டை 200 ஆண்டு காலம் ஆண்டான். அவனிடத்திலே ஆயுதங்கள் கொட்டி குவிந்து கிடந்தது. ஆயுதங்கள் கொட்டி குவிந்து கிடந்த வெள்ளைக்காரன் இங்கிருக்கிற பார்ப்பன பயங்கரவாதிகளுக்கு அஞ்சினான். இங்கிருக்கிற பார்ப்பன கொள்கைகளுக்கு அஞ்சினான். 1857 சிப்பாய் கழகம் என்று சொல்கிறார்களே, அந்த சிப்பாய் கழகம் எதனால் நடந்தது? துப்பாக்கிகளை பயன்படுத்துபவர்கள் எல்லாம் பசுவின் கொழுப்பை தடவி பயன்படுத்த வேண்டும் என்று வெள்ளைக்காரன் ஆணை பிறப்பிக்கிறான். பசு இந்துக்களுடைய புனிதமானது. எனவே பசுவின் புனிதத்தை கெடுக்கும் விதமாக அந்த பசுவினுடைய கொழுப்பை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம், இது எங்கள் மதத்திற்கு எதிராக இருக்கிறது என்று சொல்லி இந்து மதத்தை பாதுகாப்பதற்காக அன்றைக்கு வெள்ளைக்காரனுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி ஆயுதம் வைத்திருக்கிற வெள்ளைக்காரனையே அவர்களால் அடிமையைப்படுத்த முடிந்திருக்கிறது. இங்கே இந்து மதவாதிகள் சொல்வதைத்தான் வெள்ளைக்காரர்கள் கேட்க வேண்டும் என்கின்ற நிலை இருந்தது. அப்படிப்பட்ட வெள்ளைக்காரனை அடிமைப்படுத்திய அந்த பார்ப்பன கொள்கை, அந்த கடவுள் ஏற்பு கொள்கை வெள்ளைக்காரன் அரசுக்கு பிறகு தந்தை பெரியாருடைய கொள்கையால் அந்த பார்ப்பனிய கொள்கை அடிமட்டத்தையே தகர்த்தது என்று நீதி கட்சியுடைய வரலாறு. வெள்ளைக்காரரிடம் வெற்றி பெற்ற அந்த பார்ப்பன கொள்கை தந்தை பெரியாரால் தமிழகத்திலே தோல்வியை தழுவியது. நீதி கட்சியால் இங்கே தோல்வியை தழுவியது. புரட்சி என்பது அப்படியே புரட்டி போட்டது. இதை ஏன் நாங்கள் புரட்சி என்று சொல்கிறோம் என்று சொன்னால், தோழர்களே, நீதி கட்சி வருவதற்கு முன்பாக, திராவிட இயக்கங்கள் வருவதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய நிலை என்ன, இந்தியாவினுடைய நிலை என்ன? நாம் எல்லாம் தீண்டாமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறோம். தீண்டாமை பல வடிவங்களிலே வடிந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிகிறோம். ஆனால் வெள்ளைக்காரன் ஆளுகிற போது, திராவிட இயக்கங்கள் உருவாவதற்கு முன்பு தீண்டாமையை விட மிக கொடூரமாக பாராமை இருந்தது. சில சாதிகளுக்கு தீண்டாமை இருக்கிறது என்று சொன்னால் சில சாதிகளை பார்க்கவே கூடாது என்கிற நிலை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை யார் கொண்டு வந்தார்கள்? இங்கு இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள். இங்கே உடன்கட்டை ஏறுகிற முறை இருந்தது. யார் கொண்டு வந்தார்கள்? பார்ப்பனர்கள் கொண்டு வந்தார்கள். உடன்கட்டை ஏறுவதை ஏன் அவர்கள் வழிநடத்துகிறார்கள்? ஆண்கள் இறந்தவுடன் பெண்களையும் சேர்த்து அந்த தீயில எரிக்கிறார்களே, ஏன்? ஆண்கள் இறந்து இறந்து அவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிவிட்டால் அவர்களுடைய உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாமல் சாதி மறுப்பு திருமணங்களை செய்வார்கள். சாதி மறுப்பு திருமணம் செய்தால் அது சாதியத்தை தகர்க்கும், மதத்தை தகர்க்கும். எனவே சாதியை பாதுகாக்க, மதத்தை பாதுகாக்க உடன்கட்டை ஏறுதல் முறையை பார்ப்பனர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள், பார்ப்பனர்கள் கையாண்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நிலை இருந்தது. இப்படி எண்ணற்ற கொடுமைகளை நம்மால் பட்டியலிட்டே போகலாம். பெண்களுக்கு வாக்குரிமை இல்லை. பணக்காரர்கள் மட்டும்தான், விட்டா மிராசுகள் மட்டும்தான், பண்ணை முதலாளிகள் மட்டும்தான், படித்தவர்கள் மட்டும்தான் ஓட்டு போடுகிற உரிமை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அடிமை நிலை இருந்தது. அடிமையிலே இருப்பவர்களுக்கு அதிகாரம் இருக்குமா? தமிழர்கள் எல்லாம் பார்ப்பனர்களுக்கு அடிமைகளாக இருந்தார்கள். இந்தியா முழுவதும் பார்ப்பனர்களுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறது. அடிமைகளால் எப்படி அதிகாரத்தை சுவைக்க முடியும்? எனவே அதிகாரம் பரவலாமல், அதிகாரமே இல்லாமல் இங்கே தமிழர்கள் உள்ளிட்ட இந்தியர்கள் சொல்லப்படுகிற அனைத்து தேசிய இனங்களும் அடிமையாக கிடந்தது. ஏன் அந்த அடிமைகளால் அதிகாரத்தை சுவைக்க முடியவில்லை? 100 விழுக்காடு இருக்கிற பார்ப்பனர்கள் 97 இடங்களை கைப்பற்றினார்கள். அது கல்வியானாலும் சரி, அரசியலானாலும் சரி, அரசியலை தீர்மானிக்கிற இடமாக இருந்தாலும் சரி, 3 விழுக்காடு இருக்கிற பார்ப்பனர்கள் 97 விழுக்காடு இந்த அரசை கைப்பற்றியிருந்தார்கள். அப்படிப்பட்ட நிலை திராவிட இயக்கங்கள் வருவதற்கு முன்பாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலை தந்தை பெரியார் வருவதற்கு முன்பாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலை நீதி கட்சி வருவதற்கு முன்பாக இருந்தது. இந்த நிலையை அடியோடு பிரட்டி போட்டது திராவிட இயக்கங்கள். இந்த நிலையை அடியோடு பிரட்டி போட்டது தந்தை பெரியார் என்பதை, அதைத்தான் நாங்கள் புரட்சி என்பதை இங்கே பதிவு செய்கிறோம். அந்த புரட்சியை செய்த பெரியாரை
நாங்கள் புரட்சிக்காரர்கள் என்று நாங்கள் வழிகாட்டுகளாக இருந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு புரட்சியாளருடைய நினைவு நாளிலே இந்த நிகழ்ச்சி மிக எழுச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது. திராவிட இயக்கங்கள் என்று நீதி கட்சி வந்தவர்களானே இங்கே சொன்னார்கள், பெரியாரை பற்றி கூட விமர்சனம் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக ஒன்றும் செய்யவில்லை என்று. தந்தை பெரியார் இல்லை என்று சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, தமிழர்களே மானம் மரியாதையோடு வாழ முடியாது என்கிற நிலை இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டுமல்ல, தமிழர்கள் அனைவரும் மானம் மரியாதையோடு சுயமரியாதையோடு வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அது தந்தை பெரியார் என்கின்ற ஒற்றை கொள்கை உரைசு என்பதை நாம் மறந்துவிட முடியுமா? நீதி கட்சி வந்த பிறகுதான், பார்ப்பனர் அல்லாத ஒரு கட்சி வந்த பிறகுதான் இங்கே அனைவருக்குமான கல்வி உறுதியானது, பெண்களுக்கான வாக்குரிமை உறுதியானது, எண்ணற்ற தீண்டாமை கொடுமைகள் முடிவுக்கு வந்தது, பொது வீதிகளிலே நடமாட முடிந்தது, பள்ளி சாலைகளுக்குள்ளே நுழைய முடிந்தது. இப்படி எண்ணற்ற செய்திகளை நீதி கட்சியால், திராவிட இயக்கங்களால், தந்தை பெரியாரால் நாம் பெற்றிருக்கிறோம். இப்படி நீதி கட்சிகளுடைய வரலாறுகளை, திராவிட இயக்கத்துடைய வரலாறுகளை பட்டியலிட்டே போகலாம். நீதி கட்சினா என்ன, பார்ப்பனர் அல்லாத ஒரு கட்சினா என்ன, திராவிட கட்சினா என்ன, திராவிட இயக்கம் என்ன? ஒற்றை வரியிலே சொல்கிறேன், காலத்தின் அருமை கருதி சொல்கிறேன். ஒற்றை வரியிலே திராவிட இயக்கம் என்று சொன்னால் என்ன? விளிம்பு நிலை மக்கள், கேட்பாரற்று கிடைக்கிற மக்கள், ஊமை மக்களுக்காக குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிற தமிழ் புலிகளை மேடையிலே உட்கார வைத்து அழகு பார்க்கிறதே, அதுதான் திராவிட இயக்கம். இன்றைக்கு இந்து மதம் கொடூரமாக பரவி கொண்டிருக்கிற போது இந்து மதத்திற்கு எதிராக பெரியார் இயக்கங்களும், தமிழ் தேசிய இயக்கங்களும், அம்பேத்கர் இயக்கங்களும் நாம் ஓரணியிலே திரள வேண்டும். அப்படி திரளுகிற போது அண்ணன் ராமகிருஷ்ணன் தலைமையிலே நாம் ஒருங்கிணைய வேண்டும் என்று அண்ணன் ராமகிருஷ்ணன் பேசுகிற போது, இல்லை இல்லை, விளிம்பு நிலை சாதிகளிலே இருந்து ஒரு விடுதலை குரலை எழுப்பி விடுகிற, மிக பின்தங்கி இருக்கிற இந்த மக்களுக்காக போராடுகிற நாகை திருவள்ளுவன் தலைமையிலே நாம் அணிவகுப்போம் என்று இந்த திருமுருகனிடத்திலே சொல்லுகிறார், தைசனிடத்திலே சொல்லுகிறார். இதுதான் திராவிட இயக்கம், இதுதான் தந்தை பெரியாருடைய கொள்கை. ஏன் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறோமே, திராவிட கொள்கை, திராவிட இயக்கம் தந்தை பெரியார் திராவிட கழகம், திராவிட கட்சி, திராவிட கட்சி தேர்தலிலே பங்கு பெறுகிற கட்சி. எது திராவிட கட்சி? திராவிட கட்சியினுடைய கொள்கை என்ன? நீதி கட்சியினுடைய கொள்கை என்ன? பார்ப்பனர் அல்லாத ஒரு கட்சியினுடைய கொள்கை என்ன? இங்கே கொள்கை பிரகடனமாக இருக்கிறது. அந்த கொள்கை பிரகடனம் ஒரு சாதி அதிகாரத்தை கைப்பற்றி குவியலாக வைத்திருக்க கூடாது, அதிகாரம் பரவலாக்கப்பட வேண்டும். கல்வியிலே, வேலை வாய்ப்பிலே, பொருளாதாரத்திலே, அரசியலிலே பார்ப்பனர்கள் மட்டுமே அந்த பங்கை நுகரக்கூடாது. எங்க இருக்கிற அனைத்து சாதிகளுக்கும் அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்பதுதான் நீதி கட்சியுடைய கொள்கை, பார்ப்பனர் அல்லாத கட்சியுடைய கொள்கை, திராவிட இயக்கங்களுடைய கொள்கை. அப்படிப்பட்ட கட்சிகளிலே இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஐயா வைகோ அவர்கள் பலமுறை, நான் ஒவ்வொரு முறையும் மேடையில் ஏறுகிற போது என்னை முதலில் நீங்கள் புகழக்கூடாது என்றுதான் ஒளிபெருக்கியில எனக்கு அனுமதி வழங்கினார். இந்த மேடையில ஒரே ஒரு செய்தியை, திராவிட இயக்க நூற்றாண்டு விழாவை பதிவு செய்து சரி என்ற காரணத்தினால் சொல்கிறேன். அந்த திராவிட இயக்கத்துடைய கொள்கைகளை மலம் அள்ளுகிற சாதி, செருப்பு தைக்கிற சாதி, கேட்பாரற்று கிடைக்கிற சாதி, ஊமை சாதி என்ற சாதியிடம் அதிகாரம் இல்லையே. 100 ஆண்டு கால விழா நடத்தி கொண்டு விட்டோம். உயர் நீதிமன்றம் 150 ஆண்டுகள் கடந்து விட்டது. 150 ஆண்டு கால உயர் நீதிமன்ற வரலாற்றில் ஒரு அருந்ததியர் நீதிபதிகளாக வரவில்லை. 100 ஆண்டுகளாக கடந்து விட்டோம். ஒரு அருந்ததியர் இன்னும் சட்டமன்ற உறுப்பினருக்காக வரவில்லை. இந்த நிலையிலே தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், மக்கள் தலைவர் வைகோ அவர்கள் இந்த செருப்பு தைக்கிற சாதியும் அரசியல் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று சொல்லி இந்த தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே அவருக்கு கிடைத்த இடத்தை இந்த சாதியும் பயன்பெற வேண்டும் என்று ஒதுக்கி கொடுத்தாரே, அதுதான் திராவிட கட்சி, அதுதான் திராவிட இயக்க தலைவர், அதுதான் திராவிட இயக்கம் கொள்கை. அவர் நினைத்திருந்தால் ஒரு தொகுதியை ஒதுக்கிவிட்டோம், நீங்களாக பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒதுக்கி இருக்கலாம். ஆனால் இவன் எப்படியாவது விட்டு வர வேண்டும் என்று சொல்லி களத்திலே வந்து எனக்காக ஒரு முறை அல்ல 2 முறை பிரச்சாரம் செய்தார்.
இங்கே என் மீது பல்வேறு பொய்யான குற்றச்சாட்டுகளை இங்கே பரப்பினார்கள். முழுக்க முழுக்க RSS பிஜேபியை சார்ந்தவர்கள் எல்லாம் இங்கே பரப்பினார்கள். நான் இங்கே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவதூறாக பேசியதாகவும் அவமானமாக அது மாத்திரமல்ல, இங்கே நாங்கள் ஏற்கனவே எடுத்திருக்கிறோம். தீரன் சின்னமலையுடைய நினைவு நாளை இதே கோவையிலே நிகழ்ச்சி எடுத்திருக்கிறோம். இன்றைக்கு மதுரையிலே அலங்காநல்லூர் பகுதியிலே தீரன் சின்னமலைக்கு கவுண்டர் பேரவை சார்பாக ஒரு சிலை நிறுவியிருக்கிறார்கள். அந்த சிலை முழுமை பெற்று விட்டது. ஆனால் திறக்க முடியாமல் அது நிலுவையில் இருக்கிறது. ஏன் திறக்க முடியவில்லை? மாவட்ட ஆட்சியாளர், காவல்துறை கண்காணிப்பாளர் இந்த சிலை திறந்தால் சாமி கலவரம் வெடிக்கும், எனவே திறக்க விட மாட்டோம் என்று சிலை நிறுவி முடிவிட்ட நிலையிலும் அதை திறக்க விடாமல் தடுக்கிறார்கள். வழக்கு நீதிமன்றத்திற்கு போகிறது. நீதிமன்றத்திலும் காவல்துறை கண்காணிப்பாளரும் ஆட்சியாளரும் ஆட்சேபனை தெரிவிக்கிறார்கள். அப்பொழுது அந்த இயக்கங்களை எல்லாம் அழைத்து நாங்களும் ஒன்று சேர்ந்து எதற்காக சாதிக்கல் வர போகிறது? தீரன் சின்னமலை என்ன கொங்கு வேளாளர் கவுண்டர்களுக்கான தலைவரா? இந்த தேசம் அடிமைப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடிய மாவீரன் தீரன் சின்னமலை நிறுவினால், சிலை நிறுவப்பட்டால் சாதி கலவரம் வராது என்று சொல்லி தலித் இயக்கங்களை எல்லாம் அழைத்து நாங்கள் அந்த இயக்கங்களுக்கெல்லாம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தி கையெழுத்துக்களை எல்லாம் வாங்கி தீர்மானமாக நிறைவேற்றி இன்றைக்கு உயர் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம். தீரன் சின்னமலையினுடைய சிலைகள் அலங்காநல்லூரில் மட்டுமல்ல அனைத்து இடங்களிலும் நிறுவ வேண்டும் என்பதுதான் எங்களுடைய திட்டமாக இருக்கிறது, கொள்கையாக இருக்கிறது. ஏன் இதை குறிப்பிடுகிறோம்? இது பெரியார் பிறந்த மண். தமிழகம் சாதி ஒழிப்பு களம். இங்கே சாதியை ஒழிப்பதற்காக நெஞ்சுறுதியோடு தந்தை பெரியாரை, புரட்சியாளர் அம்பேத்கரை முழுமையாக உள்வாங்கி சாதி ஒழிப்பு களத்தில் இருக்கிற ஒளிய ஒருபோதும் சாதிய துவேஷத்தை பேசுகிற கட்சியாக தமிழ் புலிகள் கட்சி இருக்காது, இருந்ததில்லை, இனிமேலும் இருக்காது என்பதை எந்த பெரியார் திராவிடர்கள் நடத்துகிற எந்த மாநாட்டின் வாயிலாக நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, பெரியார் கட்சி மக்கள் தலைவர் வைகோ இருந்திருக்கிறார். ஒரு விளிம்புநிலை சாதிக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வழங்கி இருக்கிறீர்களே. இன்றைக்கு தந்தை பெரியாருடைய நினைவு நாள் 24 செப்டம்பர் 17 பெரியார் பிறந்த நாளில் இந்த விளிம்புநிலை சாதிக்கு அங்கீகாரம் கொடுத்ததற்காக உங்களுக்கு ஒரு பாராட்டு விழா நடத்த வேண்டும், பெரியார் பேரொளி என்கின்ற பட்டம் வழங்க வேண்டும், விருது வழங்க வேண்டும் என்று தமிழ் புலிகள் கட்சி அவர் அழைத்த போது என்னுடைய கடமையைத்தானே செய்தேன், எனக்கு எதற்கு பாராட்டு என்று பாராட்டை தூக்கி போடுகிற தலைவர் யாராவது உண்டா? பல பேர் இன்னைக்கு பாராட்டுக்காகவே கூட்ட முடியும். இன்றைக்கு நாடார் சமூகத்திற்கு இழிவாக பேசுகிற ஒரு CSI பாடத்திட்டத்தில் இழிவான வரலாறு உண்டு. அந்த வரலாறுக்கு எதிராக நாங்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறோம், போராட்டம் எடுத்திருக்கிறோம். மக்கள் தலைவர் வைகோவுடைய போராட்டம் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை உருவாக்கியது. இன்றைக்கு அந்த பாடத்திட்டத்திலே அந்த பிரிவு நீக்கப்பட்டது. நியாயமாக மக்கள் தலைவர் வைகோவிற்கு தான் அதற்கும் பாராட்டு விழா நடத்தியிருக்க வேண்டும், அதையும் அவர் ஏற்க மாட்டார். இப்படி கடமையை செய்வதற்காக பாராட்டை எதிர்பார்க்காத இயக்கம் இருக்கிறது என்று சொன்னால், கட்சி இருக்கிறது என்று சொன்னால், அது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை எந்திடத்திலே சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுபோல அனைத்து சாதிகளுக்கும் அதிகாரத்தை பரவலாக்க வேண்டும் என்பதுதான் பார்ப்பனர் அல்லாதவர் கட்சியினுடைய கொள்கை, திராவிட கட்சியினுடைய கொள்கை. இந்த கொள்கை தமிழனுக்காக உருவாக்கப்பட்டது, தேசிய இனங்களுக்காக உருவாக்கப்பட்டது. தமிழர்கள் மானம் மரியாதையோடு வாழ வேண்டும் என்பதற்காக, அதிகாரம் ஒரு இடத்திலே குவியக்கூடாது, பரவலாக்கப்பட வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது. இந்த கொள்கையை நாம் தந்தை பெரியார் வழியிலே மிக தீவிரமாக முன்னெடுத்து இன்றைக்கு மிக நெருக்கடியான தமிழக அரசியல் சூழல், எவ்வளவு இந்த பாராங்கலை உடைப்பதற்கான சதிகளை RSS பிஜேபி மிக திட்டமிட்டு இங்கே அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த RSS பிஜேபிக்கு தந்தை பெரியாரின் பேரனாக சொல்கிறேன், இது பெரியார் பிறந்தமன். இங்கே சாதியை விதைக்க, மதத்தை விதைக்க தந்தை பெரியார் திராவிடர் கழகமும் அனுமதிக்காது, தமிழ் புலிகள் கட்சியும் அனுமதிக்காது என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.